சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் 30 மார்க்குக்கு கீழே வாங்கினால் அவர்கள் ஃபெயில் ஆக்கப்படுவார்கள். இனிமேல் ஆல் பாஸே கிடையாது அப்படிங்கிறது சிபிஎஸ்இ உடைய அறிவிப்பு. இது பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதன் காரணம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு. வணக்கம் சார். சிபிஎஸ்இ இப்படி ஒரு ஆல் பாஸ் இல்லைங்கிற முடிவெடுத்ததற்கான காரணம் சார், இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் 2009ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. ஏப்ரல் 1, 2010 இந்த கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது, இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டத்தின் மீது பல்வேறு குறைகள் சொல்லப்பட்டது. அது கல்வி உரிமை சட்டமா கல்வி மறுப்பு சட்டமா என்ற கேள்வி கூட எழுந்தது. ஆனால் அந்த சட்டத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு அம்சம் ஒன்று இருக்குன்னு சொன்னா, குழந்தை நேய வகுப்பறை, சைல்ட் சென்ட்ரிக் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்றது தான் அந்த சட்டத்தை கொண்டாடியது. ஒரு குழந்தை படிக்க வந்துட்டா அந்த குழந்தை படிக்கும். அந்த குழந்தை படிக்கிறதுக்கு தேவைப்படுற வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாக்கி தர்றது பள்ளிக்கூடத்தோட வேலை. இந்த குழந்தைகள் கிட்ட கற்றல் திறன்ல ஏதாவது இடர்பாடுகள் இருக்குன்னு சொன்னா அந்த இடர்பாடுகளை கண்டறிவது, அந்த இடர்பாடுகளை களைவதற்கு உதவுவது. அதுதான் அவங்க ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு 2 வகையான அசஸ்மெண்ட் கூட கொண்டு வந்தாங்க. இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்றது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்குள்ள வருவதற்கே நேற்று தயங்கியது இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது அந்த குழந்தை உட்கார சொல்ற இடத்துல உட்கார பழகிருச்சு. இப்படி ஒவ்வொன்றாக படிக்க தெரியாது, படிக்க ஆரம்பித்திருக்கு, எழுத ஆரம்பிக்கிறது, ஒவ்வொன்று அதான் ஃபார்மேஷன். அந்த குழந்தை இந்த சூழலை புரிந்து கொண்டு படிப்பதில் தனக்கு உண்டான ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கிறதா, இயல்பாக தானே படிக்க முடிகிறதா என்று பார்ப்பதுதான் அந்த சட்டத்தினுடைய நோக்கம். அந்த சட்டம் என்பது திருத்தப்பட்டது. அந்த சட்டம் திருத்தப்பட்ட போதுதான் சிக்கல் ஏற்படுது. 2018-19 அந்த சட்டம் திருத்தப்பட்டு அந்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, 5ஆம் வகுப்புலையும் 8ஆம் வகுப்புக்கும் ஒரு தேர்வு நடத்தி அந்த தேர்வில் அந்த குழந்தைகள் குறைந்தபட்ச மதிப்பெண் பெறலன்னா உடனடி தேர்வு நீங்க நடத்தலாம். அதுலயும் அவங்க மதிப்பெண் பெறலன்னு சொன்னா அந்த குழந்தைகளை அதே வகுப்புல இன்னொரு ஆண்டு டீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தது. இது நியாயமற்றது. உலக அளவில் நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு, சட்டத்தின் மூலமாக அதை நிலைநாட்டி இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு தேர்வு வைக்க சொல்றதும் அந்த தேர்வை தேர்வின் அடிப்படையில் அந்த குழந்தையை டீடைன் பண்ணலாம், அதே வகுப்பில் படிக்க வைக்கலாம்னு சொல்றதும் நியாயம் இல்லைன்ற ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இடைநீற்றல் கிடையாது, டீடைன் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலே சிபிஎஸ்இ பள்ளிகள் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துவதற்கும் தொடங்கினாங்க. எனவே அந்த சட்ட திருத்தம் தான் இவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது. இன்றைக்கு என்ன அதிர்ச்சியான தகவலா இருக்குன்னு சொன்னா, அந்த சட்டத்துல கூட 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வர்ற செய்திகள்ல 3ஆம் வகுப்புலே அப்படின்னு சொல்றதுதான், அது சட்டத்துல கூட இல்லாத ஒன்றை இவர்கள் எப்படி சொல்றாங்கன்றதான் நமக்கு இருக்கக்கூடிய அதிர்ச்சி. இல்ல, கடந்த காலங்களிலேயே இது நடைமுறையில இருந்து வரதாகவும் சொல்லப்படுது. இது உண்மையா? அதாவது இந்த ஆண்டு தான் 3ஆவது வகுப்பும் சேர்த்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? வணிக ரீதியாக யார் நடத்தினாலும் இதை செய்துகிட்டு இருந்தாங்கன்றதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனா 7ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைக்கிறதும், 7ஆம் வகுப்பு தாண்டும் பொழுது 7லயோ 8லயோ 9லயோ 10ஆவதுல சென்டம் வாங்கணும்ன்ற காரணத்துக்காக உங்க பிள்ளைக்கு நான் பாஸ் கூட போட்டு டிசி கொடுத்துட்றேன், உங்க பிள்ளைகளை வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்ற நடைமுறையெல்லாம் பல பெற்றோர்களுடைய புகார்களாக நாம் அவ்வப்போது கடந்த காலங்களில் கேட்டிருக்கோம். இது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கட்டாயப்படுத்தி கொடுத்தவங்க அப்படின்றதெல்லாம் உண்டு. உங்களுக்கு டுட்டோரியல் காலேஜ்ன்ற அந்த ஏற்பாடு சென்னையில் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தது. பள்ளிகள் 8ஆம் வகுப்போடு வெளியேற்றிட்டா 10ஆவது நேரா எழுதுறது, ஏன்னா பிள்ளைகளுக்கு 2 வருஷம் வீணா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பள்ளியிலிருந்து விடுபட்டு தனிப்பயிற்சி எடுத்துக்கொண்டு படித்த மாணவர்கள் என்கின்ற நிலையெல்லாம் இருந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சந்தையினுடைய நடைமுறை தான். இப்போ 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அப்படின்றத பல பள்ளிகள் ஏற்றுக்கொள்ளல. சிபிஎஸ்இ பள்ளிகளில் கூட அது உடனே நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா கூட சில பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த தொடங்கினாங்க. ஆனா 8ஆம் வகுப்புல டீடைன் பண்ணுன்றது எந்த சட்டத்தில் இருக்கு? எந்த சட்டத்தில் இல்லையே. 5ஆம் வகுப்புல டீடைன் பண்ணலாம்னு இருக்கு, 8ஆம் வகுப்புல டீடைன் பண்ணலாம்னு இருக்கு. மாநில அரசுகளை போன்ற மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் அப்படின்ற அந்த உரிமையும் மாநில அரசுக்கு அந்த சட்டம் கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு டீடைன் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்றதா மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு. இந்த 3ஆம் வகுப்பு அப்படிங்கறத இன்னைக்கு புதுசா சொல்றாங்க.
3, 5, 8 மூன்றுமே ஆபத்தானது தாங்க. சட்டத்துல இல்லாத ஒன்னை இவங்க கூடுதலா சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். 5ஆம் வகுப்பு டீடைன் பண்ணாலும் சட்டப்படி சரின்னு சொன்னா கூட அது குழந்தை நலனுக்கு எதிரானது, குழந்தை உளவியலுக்கு எதிரானது, குழந்தைக்கு மீது எதிராக நடத்தப்படுற வன்முறை தான். அது நீங்க 5ஆம் வகுப்புல நடத்தலாம் சரி, 8வது வகுப்புல நடத்தலாம் சரி. கூடுதலாக நீங்க என்ன சொல்றீங்க, 3வது வகுப்புல கூட நாங்க நடத்துவோம், 3வது வகுப்பை டீடைன் பண்ணுவேன். சட்டத்துல அந்த இடமே இல்லையே. சட்டத்தில் இல்லாத போது 3ஆம் வகுப்புக்கு எப்படி நீங்க செய்ய வர்றீங்கன்றதான் புதிய கேள்வி. சார், ஒரு 3ஆம் வகுப்போ இல்ல 5ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை பருவத்தையே தாண்டாத ஒரு குழந்தை, ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம இதே வகுப்புல தான் இருக்க போறோம் அப்படிங்கிற மனநிலையோட பள்ளிக்கு போகும்போது அதனுடைய கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கும், மனதளவில் எவ்வளவு சிக்கல் ஏற்படும்? ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்கன்னா வர்றவங்க அத்தனை பேருக்கும் எந்த பள்ளிக்கூடமும் அட்மிஷன் கொடுத்துடலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க பல்வேறு வடிவத்தில் அவங்க பல ஆய்வுகளை செய்து அதுக்கு பிறகுதான் ஒரு குழந்தைய சேர்த்துக்கிறாங்க. அப்ப குறிப்பா அவங்க என்ன பார்த்திருக்கிறாங்க, பெற்றோர்கள் பணம் கட்டுற வசதி இருக்குதா அப்படின்றதான் பிரதானமா அவங்க பார்த்திருக்கிறாங்க. பெற்றோர்கள் நாம சொல்ற வேலையெல்லாம் செய்வாங்களா, இதுதான் ரெண்டாவதாக அவங்க பார்த்தது. நாம சொன்னா நாம இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைக்குன்னு கேட்டா அதெல்லாம் பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்கணும். நாம எப்பெல்லாம் பணம் கேட்கிறோமோ அதெல்லாம் பெற்றோர்கள் கட்டுவதற்கு தயாரா இருக்கணும். இது 2 தான் அளவுகோல். இந்த அளவுகோல் தான் அடிப்படை அளவுகோல். இந்த அளவுகோலை வைத்து தான் ஒரு குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதும் சேர்க்காதுன்ற தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை. இப்ப பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தான் அனுபவிக்காததை தன் பிள்ளை அனுபவிக்கணும்ன்றதுனாலதான் எந்த கஷ்டமும் இல்லாம தன் பிள்ளை குழந்தை பருவத்தை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில கொண்டு சேர்க்கிறாங்க. இப்ப ஆசையா குழந்தை படிக்க தான் வந்தது. படிக்க வந்த குழந்தை கிட்ட ஒரு 5 ஆண்டு கழித்து அந்த குழந்தைய எல்கேஜிக்குள்ள வந்த குழந்தைய 5ஆம் வகுப்புல அல்லது 3ஆம் வகுப்புல நீங்க எல்கேஜி யூகேஜி 1, 2, 3 முடிச்சு 3ஆம் வகுப்புல ஏமா உனக்கு எழுத்து தெரியலமா, உனக்கு என்ன தெரியலமா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாம போனதுக்கு யார் காரணம் என்று மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இப்ப தெரியல உங்களை டீடைன் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அதை ஒரு தண்டனையா கூட புரிஞ்சுக்க முடியாது. நாம படிச்சிருக்கலாம், நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த தண்டனை நம்ம கிடைச்சிருக்காது என்று புரிஞ்சுக்கிற வயதே கிடையாது. தன் கூட விளையாடிட்டு இருந்த, தன் கூட படிச்சுட்டு இருந்த, தன் கூட என்று பள்ளிக்கு கொண்டிருந்த தன்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே, மாணவர்கள் எல்லாருமே எங்க போயிட்டாங்க, அடுத்த வகுப்புக்கு போயிட்டாங்க. தன்னால் அதே வகுப்புல உட்கார வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு என்கின்ற அந்த மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா. தாம் மட்டும் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அது மிகப்பெரிய தாக்குதல், குழந்தை மீது நடத்துற மிகப்பெரிய உளவியல் தாக்குதல். அது மட்டுமல்லாமல் நண்பர்களாகட்டும், பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, உறவினர்கள் இப்ப இதுக்காக என்னெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா பெற்றோர்கள் அந்த பகுதியிலிருந்து அந்த வேற வீட்டுக்கு மாறுறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா மற்றவங்க யாரும் குழந்தைகிட்ட எதுவும் பேசிடக்கூடாதுன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு இன்னொரு சிக்கல் என்ன ஏற்படும்னா, ஏன் பழைய வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு நீ மாறினேன்னு ஒரு குழந்தை கேட்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தை என்ன பதில் சொல்லும்? நீங்க வேற எந்த வகையில அந்த குழந்தைய நீங்க சரிப்படுத்தவே முடியாது. எனவே தேர்ச்சி இன்மை அதே வகுப்புல படிக்கணும்னு சொல்றது குழந்தைய மிகப்பெரிய அளவுல உளவியல் ரீதியாக தாக்குவது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு மேற்கொண்டு கல்வியின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படும், ஒரு அவர்ஷனை ஏற்படும். பள்ளிக்கூடத்தின் மீது மட்டுமல்ல, அந்த டீச்சர் மீது மட்டுமல்ல, படிப்பின் மீதே ஒரு வெறுப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதெல்லாம் கடந்த கால அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொண்டுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது. குழந்தை பருவம் முடியும் வரை அந்த குழந்தைக்கு நாம் கற்றல் குறைபாடு இருந்தால் கண்டறிந்து அதை போக்குவதற்கு உதவி செய்யணுமே தவிர எந்த குழந்தையும் அதே வகுப்புல தேர்ச்சி கொடுக்காம நிறுத்தக்கூடாது என்ற நிலைக்கு வந்தோம். ஆனால் இன்றைக்கு டீடைன் பண்ணுவேன்னு சொல்றது வரலாற்றை பின்னுக்கு இழுப்பது. ஒரு +2 படிக்கிற மாணவர்களோ அல்லது ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய சூழல், இது போன்ற பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பச்சிளம் குழந்தை, ஒரு 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 10ஆம் வகுப்பு ஆகட்டும், 12ஆம் வகுப்பு ஆகட்டும், அல்லது கல்லூரி தேர்வாகட்டும், இதுல எதுலையுமே வெற்றி தோல்வி கிடையாது. குழந்தைகள் எழுதியிருக்கிறார்கள், மதிப்பெண் கிடைக்கல. எதிர்பார்த்த அளவிற்கு மதிப்பெண் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 18 வயது முடிந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். நாம படிக்காம இருந்தோம், நாம கொஞ்சம் படிச்சிருக்கலாம்னு கொஞ்சம் ஒரு அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும். 15 வயசை தாண்டும் போது 16 வயசுலயோ 17 வயசுலயோ 18 வயசுலயோ ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஆனா அந்த வயதிலேயே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல்வேறு சிக்கல்களை அந்த மாணவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கின்ற போது, அதையும் அதற்கும் கீழே மிக குறைந்த வயதுல, மிக தொடக்க வயதிலேயே ஒரு குழந்தை மீது இப்படி நீ டீடைன் பண்ணிட்டேன்னா
முதல்ல அந்த குழந்தைக்கு டீட்டெயில்னா என்னன்னு புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த சொல்ல வேணா அந்த குழந்தை திருப்பி சொல்லலாமே தவிர அந்த டீட்டெயில் உண்டான அந்த பொருள் அதே வகுப்புல இன்னொரு ஆண்டு படிக்கிறோம்னா ஏன் படிக்கிறோன்றது புரிந்து கொள்ளவே முடியாது. ரெண்டாவது, தன் நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்கன்ற அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கு இல்லைங்களா, அந்த உளைச்சலே அந்த குழந்தை என்ன ஆகுன்னா கவனம் நிச்சயமாக செலுத்தார். அதே டீச்சர் தான் பாடம் நடத்த போறாங்கன்னா இன்னும் அந்த குழந்தைக்கு எரிச்சல் அதிகமாக வரலாம். பல்வேறு வகையில இதை நீங்க இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நீங்க எந்த உளவியல் நிபுணர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அதோட தாக்கம் என்பது பல்வேறு வகையில இருக்கும். அதோடைய மேனரிசமே மாறும். அது பெற்றோர்கள்கிட்ட நடந்து கொண்ட விதம், பெரியவங்க கிட்ட நடந்து கொள்ள விதம், இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுக்கு பிறகு அது நடந்து கொள்ற விதம், அதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது வரும். அந்த அளவுக்கு குடும்பங்களால் கொடுக்க முடியுமா? என்றால் பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனைனா இன்னொரு ஆண்டு கட்டணம் இல்ல, அப்ப நெருக்கடி கூடுதில்ல, அவங்களுடைய செலவு கூடுதில்ல. அப்போ இந்த உளவியல் பெற்றோர் மீது நடத்தப்படுற இந்த உளவியல் தாக்குதல் அதுவும் சேர்த்து தானே குழந்தைய ஏதோ ஒரு வடிவத்தில் குழந்தை எதையாவது ஒன்று கேட்கும்போது ஆமா பெருசா பாஸ் பண்ண முடியல நீ இதை மட்டும் கேட்டியான்னு ஒரு வார்த்தை தான். ஒரு விளம்பரத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், அந்த குழந்தை தனக்கு ஒரு விதமான ஒரு உணவு வேண்டும்னு கேட்கும் பொழுது அந்த விளம்பரத்தில் அந்த அப்பா சொல்றாரு, ஆமா கணக்குல பெரிய மார்க் எடுத்துட்ட, ஆனா இந்த கணக்கு மட்டும் கரெக்டா போடு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை சாப்பிடுமா? அந்த விளம்பரம் ஒரு சாப்பாட்டை சொல்றதுக்கான விளம்பரம் தான். ஆனா யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் இயல்பாக குழந்தை பருவத்தில் எந்த குழந்தைக்காவது அந்த சாப்பாடை தொடணும்னு தோணுமான்னு நினைச்சு பாருங்க. அப்ப இந்த உளவியலை நாம புரிந்து கொள்ளல. எனவே குழந்தைகளை மிகப்பெரிய அளவில் உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்துகின்றது எதிர்கால சமூகத்தின் மீது நடத்தப்படுற தாக்குதலா நம்ம கருது. இந்த குழந்தை தான் வளரப்போகுது. இப்படிப்பட்ட உளவியல் தாக்குதலோடு அந்த குழந்தை வளருது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை வாலிப வயதிலையும் அதற்கு மேலும் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தோடு இருக்கும் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னொரு தரப்பினுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, எதுவுமே தெரியாம ஒரு குழந்தை ஒரு 8ஆம் வகுப்போ 9ஆம் வகுப்பையோ ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டத்துல கிராஸ் பண்ணி போகும்போது அது ஒரு மக்கு குழந்தையா இருந்து என்ன பயன், அதை ஒரு வருஷம் கூட இங்க இருந்து படிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஃபெயில் பண்ணா என்ன தவறு? மக்கு ஸ்கூல்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எல்கேஜில சேர்ந்த குழந்தை 3ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ண மக்கு ஸ்கூல்னு தானே சொல்லணும். அது ஏன் மக்கு குழந்தைன்னு நீங்க சொல்றீங்க? குழந்தை எதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்தது? ஏன் ஃபீஸ் கட்டினேன்? நீங்க ஆனா அவனா கத்துக் கொடுப்பீங்கன்னு தானே, நீங்க ஏபிசிடி கத்துக் கொடுப்பீங்கன்னு தானே. கத்துக் கொடுக்காது யாரோட தவறு? கற்றுக் கொடுக்கல. என்ன குறைய என் குழந்தை கிட்ட கண்டறிந்தீங்க? அந்த குறையை களைவதற்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? அதுதானே நம்ம முன்னாடி இருக்கிற சவால். இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன், குழந்தை மேலதான் பிரச்சனை, குழந்தை தான் எல்லா 30 குழந்தை இருக்குல்ல, 20 குழந்தை பாஸ் பண்ணிடுச்சு இல்ல, 10 குழந்தை தானே, அப்ப 20 குழந்தை எப்படி பாஸ் பண்ணிடுச்சு? இப்படியா கேள்வி கேட்பீங்க? 30 குழந்தை கிட்ட தனித்தனியா தானே வாங்கியிருக்கிறீங்க. 30 குழந்தைக்கும் பாஸ் பண்ண வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல. 5 ஆண்டு காலம் கட்டணம் வாங்கியிருக்கிறீங்கல்ல, 5 ஆண்டு காலம் என்னுடைய உழைப்பு தானே, அந்த உழைப்பிலிருந்து வந்த வருமானத்துல தான் நான் உங்களுக்கு கட்டணம் கட்டியிருக்கிறேன். இப்ப 5 ஆண்டு கட்டணங்களை பெற்றுக்கொண்டு நீங்க 3ஆம் வகுப்புல என் குழந்தை தேர்ச்சி இல்லைன்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அதே தானே உங்களுக்கு 5 ஆண்டு அப்படின்னு சொல்றது 8 ஆண்டு 7 ஆண்டு 5ஆம் வகுப்புன்னு சொன்னீங்கன்னா, 8ஆம் வகுப்புன்னு சொன்னா 10 ஆண்டு உழைப்பு, 10 ஆண்டு அந்த குழந்தை உழைச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தையாலேயே அப்போ குழந்தை படிக்கவே இல்லைன்னா நீங்க கற்றுக் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. கற்றுக் கொடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தீங்கன்றத, குழந்தை கற்றுக்கொள்ள வந்தது. குழந்தை எனக்கு எல்லாம் தெரியும்னு வரல. நீங்க பள்ளிக்கூடம் நடத்துறவங்க தான். நீங்க என்ன சொன்னீங்க? எத்தகைய குழந்தைகளும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக்கோ நீங்க தான் சொன்னீங்க. ஆனா என் குழந்தை நான் ஆகச்சிறந்த குழந்தை, என்ன சேர்த்துக்கணும் அப்படியா அந்த குழந்தை சொல்லிச்சு. அப்படி சொன்ன குழந்தையெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்களா? அப்படி கிடையாது இல்ல. அப்ப இங்க பிரச்சனை யாரு? மக்கு பசங்கன்னு சொல்லக்கூடாது, மக்கு பள்ளிக்கூடம் சொல்லணும். எந்த பள்ளிக்கூடத்துல 3ஆம் கிளாஸ் குழந்தைய ஃபெயில் பண்ணாங்களோ, 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ணாங்களோ, 8ஆம் கிளாஸ்ல ஃபெயில் பண்ணாங்களோ அந்த பள்ளிக்கூடத்தை மக்கு பள்ளிக்கூடம் சொல்லுங்க. குழந்தைகளை மக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கினா, சூழலை உருவாக்கினா, குழந்தையோட உளவியலை புரிந்து கொண்டு இந்த குழந்தை எந்த நிலைமையில ஏன் படிக்கல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்களால் உதவ முடியும்னு சொன்னா நிச்சயமாக எல்லா குழந்தைகளும் படிக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் புரிதல் சக்தி ஒன்றுதான். குழந்தைகளுக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி புரிதல் சக்தி வேறுபடுதுன்னு அல்ல, வாய்ப்புக்கு தகுந்தாற் போல புரிதல் சக்தி ஒண்ணுதான். வாய்ப்பு கூடுதலா இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமாகும்.
வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது என்னதான் புரிதல் சக்தி இருந்தாலும் வாய்ப்பு இல்லாத போது நான் எதை பயன்படுத்த முடியும் என்ற கேள்வி இருக்கு இல்லையா? எனவே குழந்தைகளை அவ்வாறு சொல்வது என்பது தவறு. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஆசிரியருக்கு இருக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிறது. ஒரு குழந்தை தேர்ச்சி பெறவில்லை என்றால் ஏன் தேர்ச்சி பெறவில்லை, எத்தகைய ஆசிரியர்கள் பாடத்தை நடத்தினார்கள், எந்த அளவிற்கு முயற்சி செய்தார்கள் என்பதையும் சேர்த்து தான் பரிசீலிக்கணும். ஆல் பாஸ் சிஸ்டமே இல்லை அப்படிங்கிற ஒரு நடைமுறை விதிமுறையை வந்து சிபிஎஸ்இ பின்வாங்குவதற்காக திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குமா சார்? டீடைன் பண்ணணும், குழந்தைகளை ஆல் பாஸ் பண்ணிடக்கூடாது. இந்த குழந்தைங்க தேர்ச்சி பெறலன்னா அதே வகுப்புல அந்த குழந்தைய இன்னொரு வருஷம் படிக்க வைங்க அப்படின்னு சொல்ற அந்த முடிவு தவறு என்பதை எந்த வாரியமா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இ இருந்தாலும் ஐசிஎஸ்இ இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அவங்க தெளிவாக அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால் அவர்கள் வந்து அதை திரும்ப பெற்று எல்லோரையும் தேர்ச்சி கொடுங்க அப்படின்ற நடைமுறையை கொண்டு வருவாங்க. குழந்தை நலனில் அக்கறை கொண்டு மனிதநேய மிக்கவர்களாக இருந்தால், அது அரசாக இருந்தாலும் சரி, வாரியமாக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்து மாணவர்களை வாரிய தேர்வு என்கின்ற வகையிலேயோ வேறு எந்த வகையிலேயோ தேர்வு என்று ஒன்று நடத்தி அந்த குழந்தைகளை அதே வகுப்புல மீண்டும் படிக்க வைக்க டீடைன் பண்ற அந்த நடைமுறையை நிச்சயமாக வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, அதை கைவிடுவாங்க. அந்த குழந்தைகளை அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு அவர்கள் படிக்க வேண்டிய வயதிற்கு தகுந்த வகுப்புக்கு அனுப்புறது, அந்த குழந்தைகளுக்கு அந்த வகுப்புக்கு தேவையான அளவிற்கு சூழலை உருவாக்கி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது நடைமுறைக்கு வருவாங்க. எனவே மனிதநேயத்தோடு குழந்தை நல அக்கறை கொண்டு ஒன்றிய அரசாகட்டும் அந்த சட்டத்தையே திருத்தணும். சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ பள்ளியும் சட்டத்தை திருத்துறாங்களோ திருத்தலையோ, நாங்கள் கல்வி அமைப்பு, நாங்க வந்து பாடத்திட்டத்தை நாங்க தான் உருவாக்குறோம், எங்களுக்கு தெரியும், குழந்தைகளுடைய நலன் அக்கறை கொண்டு நாங்கள் சொல்கிறோம், குழந்தைகளை நாங்க டீடைன் பண்ண மாட்டோம். ஆல் பாஸ் என்பது படிக்காமலே பாஸ் பண்றது அல்ல. ஆல் பாஸ் சொல்றது எந்த குழந்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பில்லாமல் மறுக்கப்பட்ட கூடாதுன்றது பேர் தான் ஆல் பாஸ். தவிர படிப்பே சொல்லிக் கொடுக்காம அடுத்தடுத்த ஆண்டு அனுப்பிச்சுக்கிட்டே இருங்க என்பது அதனுடைய பொருள் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஃபீஸ் வாங்கியிருக்கிறோம். போன வருஷம் நீங்க படிப்பே சொல்லிக் கொடுக்காம ஃபீஸ் வாங்கினீங்களான்ற கேள்வி தானே மீண்டும் மீண்டும் வரும். எனவே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்றது படிக்காமலே மேலே போறோன்ற அர்த்தம் கிடையாது என்பதையும், ஆல் பாஸ் என்பது குழந்தைகள் உளவியல் தொடர்புடையது, குழந்தைகளுடைய கற்றல் திறனை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்தை கொண்டது, குழந்தைகளை ஊக்குவிக்கவும் குழந்தைகள் சமூகத்தையும் கல்வியும் சிறந்த வகையில புரிந்து கொள்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கு தான் ஆல் பாஸ் என்பதை உணர்ந்து நாம வந்து டிடென்ஷன் பாலிசியை திரும்ப பெறுவதுதான் நியாயமானதை தவிர குழந்தைகளை டீடைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுன்றது நியாயம் அல்ல. 3ஆம் வகுப்புலயோ 5ஆம் வகுப்புல இல்ல 8ஆம் வகுப்புல உங்களுடைய குழந்தைய வந்து நாங்க டீடைன் பண்றோம்னு ஒரு ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறதா தகவல் வருது. பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து போட வேண்டாம்னு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் சொல்றாரு. பேரண்ட்ஸ் வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஸ்கூலை பார்த்து பயப்படத்தானே செய்வாங்க, கையெழுத்து போட்டு தானே. கட்டணம் கட்டினது பேரண்ட், அந்த பள்ளிக்கூடத்தை நம்பி கொண்டு போய் சேர்த்தது பெற்றோர் தான். அப்போ கட்டணத்தை செலுத்தியது பெற்றோர் தான் சொல்லும் பொழுது, அந்த அந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிக்கூடத்தில் போய் தம் பிள்ளை படிச்சா அந்த பிள்ளை நல்லா வரும்னு விரும்பி சேர்த்ததும் பெற்றோர் தான் சொல்லும் பொழுது, பெற்றோர் தான் குழந்தை நலனில் அக்கறை கொண்டு முடிவெடுக்க போகிறார்களா அல்லது தன் சுய கௌரவத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுக்க போகிறார்களா என்பது பெற்றோருடைய. இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா தனக்கு ஒரு சமூக அந்தஸ்து, ஓ உன் பிள்ளை அங்க சேர்த்துட்டியா அப்படின்ற அந்த கர்வத்துக்காக கொண்டு போய் சேர்த்தீங்களா, இப்ப அதற்காக குழந்தை நலனை பலி கொடுக்க போறீங்களா அப்படின்றதுதானே இங்க இருக்கிற கேள்வி. எனவே இங்க முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டா பெற்றோர் தான். யாருக்கு இங்க பயப்படணும், எதற்கு பயப்படணும்? என் பிள்ளைய உங்ககிட்ட சேர்த்தேன், கட்டணம் கட்டினேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், நீங்க என்ன புத்தகத்தை வாங்கி கொடுக்க சொன்னீங்களோ வாங்கி கொடுத்துருக்கேன். கேள்வி கேட்டாலோ கையெழுத்து போட்டாலோ அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து வெளியே அனுப்பிடுவாங்க, ஸ்கூலை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, பயம் இருக்கும்ல. சட்டப்படி அப்படி எப்படிங்க செய்ய முடியும்? குழந்தைகள் உரிமை சட்டம்னு இருக்கேங்க, குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம்னு இருக்கேங்க. குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மாநில அளவுல குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் இருக்கேங்க. தேசிய அளவுல உங்களுக்கு நேஷனல் சைல்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் கமிஷன் இருக்கேங்க. தேசிய குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் புதுடெல்லியில் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்லயே புகார் தெரிவிக்கலாமேங்க. அது எப்படிங்க இது குழந்தை நீங்க வந்து எதுக்கு டீடைன் பண்ணீங்க, நீங்க ஒழுங்கா கற்றுக் கொடுத்தீங்களா கற்றுக் கொடுக்கலையா, நான் கட்டின ஃபீஸ் என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டா உடனே குழந்தைய பழி வாங்குவாங்கன்னா அதை விட மோசமான ஸ்கூலே கிடையாது.
அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதே தவறு. குழந்தையின் மீது அக்கறை இல்லாமல் குழந்தை மீது பழிவாங்கோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குன்னா அப்படிப்பட்ட இடத்துல உங்க குழந்தை படிக்கலாமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதையும் தாண்டி நீங்க அந்த குழந்தைய அங்க இடத்த படிக்க வைக்கணும்னா எந்த ஆசிரியராலும் எந்த நிர்வாகத்தாலும் அந்த குழந்தைய பழிவாங்க முடியாது. அப்படி அந்த குழந்தையை பழிவாங்கினாங்கன்னா குழந்தையினுடைய உரிமையை காப்பதற்காக ஒரு சட்டம் இருக்கிறது, குழந்தை உரிமை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அதன் கீழ் மாநில அளவில் ஒரு ஆணையம் இருக்கிறது, தேசிய அளவில் ஒரு ஆணையம் இருக்கு. இதெல்லாம் தேண்டி சர்வதேச அளவில் யூனிசெஃப் உங்களுக்கு ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் நலன்ல அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்குன்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டோம். இந்த இஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்றாங்களே, குழந்தையினுடைய எல்லா தகவல்களையும் இஎம்ஐஎஸ்ல நாங்க அப்லோட் பண்ணிடுறோம் சொல்றாங்களே, இந்த இஎம்ஐஎஸ் இருக்கிற தகவல் எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐநா சபை வரைக்கும் போகுது. எனவே ஒரு குழந்தை இடைநிற்றல் இல்லாமல் அந்த குழந்தை அடுத்தடுத்த ஆண்டு படிக்குதான்னு கண்காணிக்கிற பொறுப்பை சர்வதேச அளவில் எடுத்திருக்கிறாங்க. எனவே குழந்தைகளை துன்புறுத்தக்கூடாது என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தை நம்முடைய நாடாளுமன்றம் ராட்டிஃபை பண்ணியிருக்கு, நம்ம நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்குது. எனவே சர்வதேச சட்டத்திற்கும் உட்பட்டது இது. ஒரு குழந்தை என்று வருகின்ற போது அந்த குழந்தையின் நலனை ஒட்டுமொத்த உலகம் மனித சமூகமாக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதுதான் இதோடைய புரிதல். எனவே குழந்தையை எந்த ஆசிரியரும் எந்த பள்ளி நிர்வாகமும் பழிவாங்க முடியாது. அப்படி பழிவாங்கினால் அதற்குரிய அமைப்புகளிடம் புகார் தெரிவிக்கலாம்.